டியர் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நான் 10 மினிட்ஸ்ல சூப்பரான பன்னீர் சாண்ட்விச் ரெசிபி தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ சாண்ட்விச்சுக்கு தேவையான ஸ்டஃபிங்காக நான் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு தக்காளி, ஒரு ஆனியன் அண்ட் 1 கேப்சிகம் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் ஒரு சைடு வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கிறேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அது ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆனியன் போட்டுறேன். இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச தக்காளி அண்ட் குடமிளகா இதையும் ஆட் பண்ணிடலாம். இது கூட இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிடலாம். இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், சில்லி பவுடர், லைட்டாக கரம் மசாலா, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பன்னீர் எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி மில்கி மிஸ் பன்னீர் தான் எடுத்துருக்கேன். எந்த பிராண்ட் பன்னீர் வேணாலும் எடுத்துக்கலாம். இதை இப்போ நல்லா கையிலேயே பொடி பொடியாக செஞ்சு வச்சிடலாம். இதை நல்லா பொடியாக்கிட்டு இதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் வதக்கிட்டு லைட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். நம்மளோட பன்னீர் ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பிரெட் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே சீஸ் ஒன்று வச்சிட்றேன். நெக்ஸ்ட் இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச பன்னீர் ஃபில்லிங் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி வச்சிட்றேன். வச்சுட்டு இதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட்டும் வச்சு மூடிட வேண்டியதான். இதே மாதிரி நான் இன்னொரு செட் ப்ரெட்டும் ரெடி பண்ணி வச்சிட்றேன். நம்ம எந்த ப்ரெட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வீட் ப்ரெட்டாக இருக்கட்டும் இல்லை மில்க் ப்ரெட்டாக இருக்கட்டும், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே டேஸ்ட் நல்லா தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வெஜிடபிள்ஸும் நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சு கூட பண்ணலாம். நான் இதில் ஆனியன், டொமேட்டோ, க்ரீன் கேப்சிகம் இதை மட்டும்தான் வச்சு பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக ஆனியன், அப்புறம் க்ரீன், ரெட், எல்லோ கேப்சிகம் வச்சு கூட பண்ணால் சூப்பரான டேஸ்ட்டு தான் கிடைக்கும். நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரெட் மேலே 2 பக்கமும் லைட்டாக பட்டர் தடவிட்டு நான் இப்போ இந்த ப்ரெட்டை பிரெட் டோஸ்டரில் வச்சிட போகிறேன். இங்கே பாருங்கள், இப்போ இது ரெடி ஆயிருச்சு. பிரெட் டோஸ்டர் இல்லை அப்படின்னா தோசை தவாவில் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு இந்த ப்ரெட்டை லைட்டாக போட்டு பொறுமையாக எடுத்துடலாம். பட் பிரெட் டோஸ்டரில் பண்ணும்போது உள்ளே இருக்க ஃபில்லிங் எல்லாம் சீக்கிரம் வெளியவே வராது. அவ்வளோதான் மை டியர் மக்களே, நம்மளோட பன்னீர் சாண்ட்விச் ரெசிபி ரெடி ஆயிருச்சு. இந்த பன்னீர் சாண்ட்விச் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் போடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க.